நரம்பு இல்லாத நாக்கு அப்படி தான் பேசும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாக்கில் நரம்பு இல்லைன்னு யார் சொன்னது? எனக்கு தெரியல நாக்கில் நரம்பு இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் நரம்பு இருந்துட்டால் மட்டும் நல்லதே பேசிடுமா? அப்படின்னா நம்மளுடைய கையிலலாம் வந்துட்டு நரம்புலாம் இருக்குது. அதுக்காக இந்த கை நல்லதை மட்டுமே செய்யுதா என்ன? அதே மாதிரி நாக்கில் நரம்பு இருந்துச்சுன்னா நல்லதை மட்டும்தான் பேசியிருக்குமா? நரம்பு இல்லாததுனால தான் கெட்டது பேசுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாக்கில் நரம்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளுக்கு வந்து சுவை, அதோட வலி, இது எல்லாமே வந்து மூளைக்கு கொண்டு போகிறது வந்து நரம்பு தான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதெல்லாம் இல்லைன்னா எப்படி வந்து அந்த சுவைகள்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது? அது நரம்பு இருந்தால் தானே எப்படி தெரியும்? அதனால் நான் சொல்கிறேன், நாக்கில் நரம்பு இருக்க தான் செய்யுது. நரம்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன அவங்க எண்ணத்தில் தோணுதோ அதுபடி மனுஷன் நடந்துக்கிட்டே தான் இருப்பான். நரம்பு இருக்கிற பகுதி தான் கெடுதல் பண்ணும், நரம்பு இல்லாத பகுதி தான் கெடுதல் பண்ணும், நரம்பு இருக்கிற பகுதி கெடுதல் பண்ணாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. நான் சொல்கிறது சரிதான் உங்களுக்கு படுதுன்னா லைக்கை பண்ணுங்கள்.